கடகலக்கணத்துக்காரங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருந்தால் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் தெரியாதவாறு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க. தன்னுடைய தகப்பனார் மற்றும் தகப்பனார் வழி சொந்தங்களோட இருக்கக்கூடிய உறவுகளில் ஏதாவது ஒரு அசௌகரியமோ பிரச்சனைகளையோ சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் ஆத்திகராகவும் நாத்திகராகவும் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. இங்கே குரு அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான பொதுவாக இவங்களுக்கு வந்து ஆத்திகராக இருந்தாலுமே வெளியில் வந்து ஒரு நாத்திகராக வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி இவங்களுடைய பிரச்சனைகளும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் அதில் வெளியில் தெரியாதவாறு கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு முகம் தெரியாத ஆனால் பலமுள்ள ஒரு எதிரியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தகப்பனாருடைய உறவுகளில் சிக்கல்கள் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அந்த உறவு வந்து நீடிக்கும். இங்கே குரு அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்துட்டால் பொதுவாக இவங்க ஒரு காலகட்டத்தில் ஆத்திகத்தை முழுமையாக கைவிட்டுட்டு நாத்திகத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிரச்சனைகளை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் இவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தகப்பனாரை விட்டு சில காலம் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உருவாகலாம். நன்றி, வணக்கம்.